ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்து ஒரு 8 மாதம் ஆகுதுங்க. இந்த 8 மாதத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 மாதத்துக்கு நான் வெறும் ஷார்ட்ஸு இந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். அதில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் அளவாக வந்தாங்க. அப்புறம் 1-2 வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க. நான் வந்து ஷார்ட்ஸுக்கு வர்ற வாட்ச் ஹவரை வந்து நினச்சிக்கிட்டேன். ஆனால் வந்து வீடியோவில் வர்ற வாட்ச் ஹவர் தான் வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோஸே வந்து போட ஆரம்பித்தேன். அதுவும் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பேசி போடுறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் சங்கட்டமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேசி போடவே ஆரம்பித்தேன். என்னோடய ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே பயங்கரமாக பேச பேச மூச்செல்லாம் திணறும், ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த இது பார்க்குறப்பேன்னு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நான் பரவாயில்ல. இப்போ ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். நான் வந்து பேசுகிறது தமிழை வந்து கொலை பண்ணி போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கமெண்ட் நேற்று வந்துருந்தது. அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து பேச பேச அடுத்து டக்குன்னு எனக்கு மறந்துடும். ஆனால் வந்து இருந்தாலும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு அதை வந்து பேசிட்டு போயிடுவேன். அதனால வந்து எனக்கு ஒரு சில வார்த்தையெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக விழுகும். அது என்ன காரணம் அப்படின்னா, வீடியோ வந்து நான் புதுசாக வந்து பேசி போடுறேன் அப்படிங்கிறதுனால தான். இது ஒரு வேளை இன்னும் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் நாள் பட போக போக அப்படியே போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வேளை நான் ஃப்ளோவாக பேசலாம். இப்போ எனக்கு வந்து பேசுகிறது இந்தளவுக்கு தான் வருது. இன்னும் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து பேச வர மாட்டேங்குது. நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது அதுக்காக மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து இதை கேட்டிருக்காங்க. நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து அதை தெளிவாக வந்து சொல்லணும்னு விருப்பப்படுவேன். ஆனால் வந்து அதை ரொம்ப நேரம் யார்ரா அது டைப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து அதை நான் சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்குவேன். எனக்கு உண்மையாக இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை. காரணம் என்னென்னா இதுதாங்க. எனக்கு வந்து வீடியோ வந்து நான் புதுசாக வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து பேச வர்றது கிடையாது. மேபி நீ போக போக நான் ஓரளவுக்கு நல்லா பேசலாம். நமக்கு வந்து இப்படி கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வருத்தப்படலை. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம வீடியோவை வந்து பார்த்துட்டு அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யூடியூப் வந்து ஸ்டார்டிங் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்னு தான் சொல்லணும். நமக்கு ஒரு கமெண்ட் யாராவது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது உண்மையாகவே இது நிறைய பேர்த்துக்கு வந்து தோணுங்க. அந்த மாதிரி தான் எனக்கும். அதனால் இதில் வர்ற எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நான் உண்மையாகவே ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கான இது நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன். பார்த்தீங்களா, இப்போ பேச பேச அந்த வார்த்தையை மறந்துடுவேன். இப்படித்தாங்க நான் தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அது பேச பேச டக்குன்னு இடையில அந்த வார்த்தை வந்து எனக்கு மறந்துடும். இதுக்கு முன்னாடி வீடியோவிலே அப்படித்தான் ஒரு தம்பி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் அடிக்கடி அப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியலைங்க. அதை நான் வந்து மாற்றிக்கலான்னு நினச்சாலும் கூட அந்த பேசுகிற அவசரத்தில் டக்குன்னு அது மாதிரி தான் வருது வார்த்தை. சும்மா இருக்கிறப்ப நிறைய நமக்கு பேசுகிறதுக்கான யோசனை நிறைய வருது. ஆனால் நம்ம வந்து அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு பேசலான்னு உட்காந்துட்டோம்னா நமக்கு அந்த இது எல்லாமே வந்து மறந்து போயிடுது. என்ன அடுத்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதே வந்து மறந்துடுது. இது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் மாறிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நான் பேசுகிற இந்த இதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்க நிறைய பேர் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கான இது நம்ம வீடியோஸு வந்து வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதை பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தாங்க இந்த வீடியோ.
ஐயோ